வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம 2 to 4 டிகோடர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக டிகோடர்னால் என்னென்னா, ஒரு பைனரி நம்பரை ஒரு டிகோட் பண்ணுறது, அதாவது அதர் ஃபார்மேட்டுக்கு பிரிக்கிறது தான் டிகோடர்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 இன்புட் பைனரி நம்பரை ஒரு 4 டெசிமல் அவுட்புட்டாக டிகோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது 2 to 4 டிகோடர் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க. ஸோ 2லேருந்து இந்த பக்கம் 4 அவுட்புட்டாக 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 4 தனித்தனி அவுட்புட்டாக பிரிக்கிறதுக்கு இந்த காம்பினேஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அண்ட் கேட் 2 இன்புட் அண்ட் கேட் பயன்படுத்துகிறோம். ஏன்னா இது 2 to 4 டிகோடுங்கிறதுனால 2 பிட் பைனரிங்கிறதுனால 2 to 4 அண்ட் கேட் பயன்படுத்துகிறோம். அந்த அண்ட் கேட்லேருந்து வர அவுட்புட்டை ஒரு கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் வழியாக ஒரு ஒவ்வொரு எல்இடிக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எப்போல்லாம் இந்த அண்ட் கேட் ஹை ஆகுதோ, அவுட்புட் ஹை ஆகுதோ, அப்போ இந்த எல்இடி எரியும். இப்போ 0 0 அப்படின்னு இருக்கிறப்ப அந்த 0 0ங்கிற எல்இடி எரியணும்னா, 0ங்கிற எல்இடி எரியணும்னா இந்த அண்ட் கேட்டுடைய 2 இன்புட்டும் எப்போ ஹை ஆகுதோ அப்போ தான் இந்த 0ங்கிற அவுட்புட் வரும். அப்போ 2 இன்புட்டும் 0வில் இருந்தால் ஹை ஆகிறதுக்கு அந்த நாட் கேட் வழியாக அதுக்கு வர்ற இன்புட்டை எடுத்துருக்கிறதுனால அப்போ ஹை ஆகும். இப்போ அந்த எல்இடி எரியும். இப்போ அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த 2 இன்புட்டுமே 0 0ன்னு இருக்குது. இப்போ 0ங்கிற டிகோடட் ரிசல்ட் நமக்கு எரியுது. ஏன்னா இந்த 2மே நாட் கேட் வழியாக வர்றதுனால ஹை ஆகி எரியுது. இப்போ 0 1 அப்படின்னு நம்ம இன்புட் கொடுக்குறோம். அப்போ 1 அப்படிங்கிற டிகோடட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கிது. இப்போ 1 0 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். 1 0ன்னு கொடுக்குறப்ப இப்போ பாருங்கள், இப்போ என்ன அவுட்புட் கிடைக்குன்னா 2 அப்படிங்கிற எல்இடி எரியுது. அப்போ டிகோடட் அவுட்புட் ரிசல்ட் 2. அடுத்தது 1 1 1 1ங்கிறப்ப 3. ஸோ பைனரி வேல்யூ நமக்கு தெரியும். 0 0னா 0, 0 1னா 1, 1 0னா 2, 1 1னா 3. ஸோ அதுக்கு ரெஸ்பெக்டிவ் எல்இடிஸ் இப்போ நமக்கு எரிகிறது. இப்போது இன்னொரு தடவை நம்ம இதை பார்த்துருவோம். 0 0 0, 0 1, அதில் 1, அப்புறம் 1 0, 2, 1 1, 3. இந்த மாதிரி தான் ஒரு 2 to 4 டிகோடர் ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், அந்த 2 to 4 டிகோடருடைய ட்ரூத் டேபிள் நம்ம காமிச்சிருக்கோம். அந்த ட்ரூத் டேபிளில் 2 இன்புட் இருக்குது, 4 அவுட்புட் இருக்குது. ஸோ அந்த 2 இன்புட்டும் 0 0 0 1 1 0 1 1ங்கிற காம்பினேஷனில் இருக்குது. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4 இன்புட்டும் 0 1 2 3 அப்படின்னு 4 அவுட்புட்டாக அவுட்புட் இருக்குது. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா 4ல் ஏதாவது ஒன்று தான் எரியும். அவுட்புட்டில் லெஃப்டில் காம்பினேஷனாக இருக்கும். ரைட் சைடு ரிசல்ட்ஸ் ஏதாவது ஒன்று தான் எரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சர்க்கியூட்டை எதில் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பஸ்ஸில் பயன்படுத்துவாங்க. அட்ரஸ் பஸ்ஸில் அந்த மைக்ரோ ப்ராசஸருடைய சிபியு கொடுக்குற அட்ரஸை டிகோட் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ரிஃபரலை லாக் பண்ணுறதுக்கு, அந்த பர்டிகுலர் ப்ரிஃபரலை ரைட் பண்ணுறதுக்கோ அதில் டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி டிகோடர்ஸ் பயன்படுகிறது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு 2 to 4 டிகோடர் சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத அண்ட் கேட், நாட் கேட் வச்சு 4 எல்இடிகள் மூலமாக நம்ம விளக்கியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். Thank you very much.